கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்தவுடைய கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா இயேசுவே, இரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். அதிகாலையில் விழித்தெழும்பி மகிபன் இயேசுவை போற்றுவோம். ஆவியில் உற்சாகமாக அன்பர் பாதம் வணங்கியே ஆத்துமனல் நேசரையை புகழ்ந்து போற்றுவோம். காலை தோறும் புதியதான கிருபை இன்றும் பெற்றிட கழித்துமே மேலினியில் ஜீவ பாதை ஓடிட காட்சியாய் மிக மாட்சியாய் நாம் துதித்து போற்றுவோம். மரியாளை போல் உள்ளம் கனிந்து அதிகாலையில் தேடினான், பிரியமாக காட்சி தந்து அகமகிழ செய்வாரே. புகழ்ந்துமே அகமகிழ்ந்துமே எம் நேசர் என்போமே. கண்டிடுவோம் காலைதனில் கருத்துடனே தேடினால் கண்டனரை காலையில் எம் முன்னோர்களும் தேடியே மகிழ்ந்தனர். அவர் புகழ்ந்தனர், பரன் பாதம் பணிந்தனர். வழியிதுவே நடவும் மீதில் எனவே அன்பர் பேசிடும் இன்பமான வாக்கை கேட்டு இன்ப காணாம் செல்லவே விழித்துமே உள்ளம் மகிழ்ந்துமே யாம் துதித்து போற்றுவோம். தூதர்களும் கெருபின்களும் சேராபின்களும் சேர்ந்துமே தூயர் 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 என்று துதித்து புகழ்ந்து ஏத்தியே தூயரை நாம் நேயமாக பணிந்து நிற்கவே துதித்திடுவோம் நேசரையை. துதித்தல் இன்பமானதால் துதியில் அவர் வாசம் செய்து துதியில் பிரியம் கொள்ளவே ஸ்தோத்திரனர் பாத்திரனை துதித்து போற்றுவோம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 5வது வசனம். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான், விவேகி நல் ஆலோசனைகளை அடைந்து. We read in Proverbs chapter 1 and verse 5. A wise man will hear and will increase learning, and a man of understanding shall attain unto wise counsels. We read in Mark 4:24 like this: take heed what ye hear. Mark 4:24. மார்க்கு 4வது அதிகாரம் 24வது வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். Take heed what you hear. நீங்கள் எதை கேட்கிறீர்கள். See, some good wise people, they are always selective in the hearing. They will not be listening to each and everything that is coming to their ears. நம்ம அதை கேட்டால் அதனால் ஒரு பிரயோஜனம் இருக்கும் என்று உணர்ந்தாலொழிய ஒரு ஞானமாக நடக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் அதை ஆராய்ந்து பார்த்து எது தேவையோ அதை அவர்கள் கேட்பார்கள். நீங்கள் we read in Luke 10, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. Luke 10th chapter இங்கே பார்த்தீங்கன்னா Luke 10:39. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஸோ டேக் ஹீட் வாட் யூ ஹியர். Luke 8:18. லூக்கா 8:18 நாம் இப்படியா வாசிக்கிறோம். லூக்கா 8:18. Luke 8 and verse 18. ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். டேக் ஹீட் ஹவு ஈ ஹியர். நம்ம வசனத்தை கேட்டு நல்ல இருதயமாகிய நல்ல நிலமாகிய நம்முடைய இருதயத்திலே அதை காத்து நாம் பலன் கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறை பொருளும் இல்லை. இந்த விதைக்கிறவர்களை பற்றி லூக்கா 8வது அதிகாரம் அந்த ஸ்டார்டிங் ஃபுல்லாக நீங்கள் வாசிக்கலாம். 15.
நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அதனால தான் இயேசு சொன்னார், நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்கு உண்டு என்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். கர்த்தருடைய வசனத்தை நம்ம எப்படி கேட்குறோம், அதை எப்படி ரிசீவ் பண்ணி அந்த வார்த்தையை நம்ம ஆவலாக நாம் கேட்க வேண்டும். செர்கியு பவுல் என்கிற அதிபதியை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவன் அந்த திரு வசனத்தை கேட்க ஆசையாக இருந்தான். He was very eager to hear the word of God. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படிப்பட்ட வாஞ்சையை தருவாராக. Wise people, they like to hear the word and they will like to increase in learning. Not only that, wise people fear the Lord. ஞானவான்கள் யார் என்று கேட்டிங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை ஞானவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். The fear of the Lord is the beginning of wisdom. So wise people, they fear the Lord. Proverbs 26:12. நீதிமொழிகள் 26:12 நாம் வாசிக்கிறோம், தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பவனை கண்டாயானால். We must not be wise in our own eyes, then we cannot be wise before the eyes of the Lord. அதனால் கர்த்தருடைய பார்வையிலே நாம் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதை காத்து பலன் கொடுக்க தேவன் கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம் அப்பாவுமை துதிக்கிறோம். இந்த வேளையிலே கூட உங்களுடைய வசனத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, டேக் ஹீட் வாட் ஈ ஹியர், டேக் இட் ஹவு ஈ ஹியர். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம். நாங்கள் எதை கேட்கிறோம், எப்படி கேட்கிறோம் என்பதில் கவனம் செலுத்த எங்களுக்கு உதவி செய்யும். உடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அதை நாங்கள் கைக்கொள்ள உதவி செய்யும். பயப்படுகிற பயத்தோடு நிறைந்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.